பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 19 மற்றும் 20. இயேசு அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்தவையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த புதிய நாளில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்களை உமது வல்லமையினாலும் உமது பிரசன்னத்தினாலும் நீர் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக எங்களை வாழ வைத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே அடி எடுத்து வைத்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலும் உமது வல்லமையினாலும் தாங்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நேற்றைய பொழுதிலே உமது வல்லமையினால் நிரப்பியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அனுதினமும் எங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நீர் அதிகப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மை போல உயிருள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உம்மை போல மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டு ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்த தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உம்மை போல இறந்து போனவர்களை உயிர்த்தெழ செய்து இந்த உலகத்தில் உமது பெயரை நிலைநாட்டிய தெய்வம் என்று யாரும் இல்லை தகப்பனே. தந்தையே, ஒவ்வொரு நாளும் எங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பத்திலே ஒரு சாட்சியாய் நீர் நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி எல்லா நேரங்களிலும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் நடக்க நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே நீர் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைக்காக நன்றி. உமது வார்த்தையின்படி வாழ, இந்த உமது வார்த்தையின்படி செயலாற்ற, உமது வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம் சுவாமி. இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் உண்மையிலே உடைந்த உள்ளத்தோடு என் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்து இருக்கின்றேன், என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கின்றேன், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கின்றார், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நான் இழிவுபடுத்தி கொண்டு இருக்கின்றேன், அவருடைய பெயரை கெடுத்து கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என்று சொல்லி தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி உம்மை நோக்கி உறுதியாக ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஏனென்றால் பாவம் கொடுமையானது. பாவம் ஒரு மனிதனை அழித்துவிடும். பாவம் ஒரு மனிதனுக்குள் நுழையக்கூடிய வேளையிலே அவன் வேதனையுற்ற ஒரு மனிதனாய் மாறிவிடுகின்றான். பாவத்தின் நிமித்தம் ஆத்துமா அழிந்து போய் விடுகிறது. பாவம் செய்யக்கூடிய ஆத்துமா சாகும் என்பதையும் நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய ஆத்துமா அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே கல்வாரி இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துகின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் போதும், இதுவரை நாங்கள் செய்த தீமைகள் போதும், இதுவரை உம்மை காயப்படுத்தி வேதனைப்படுத்திய நாட்கள் போதும் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு துணையாய் இருப்பார் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை நாங்கள் தொடங்கி இந்த நாளை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக
உமக்கு நன்றி. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து நீர் வெளிப்பட்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அன்னை மரியாள் லூக்கா 1:37 சொன்னதுபடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் அப்பா. எனவே தான் அதிகாலையிலே உம்மை தேடுகிற பிள்ளைகளோடு கூட இருக்கின்றீர். அதிகாலையிலே உம்மை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கின்றீர். அதிகாலையிலே உமது திட்டத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றீர். இந்த நாளிலும் என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி நீர் செய்த இரக்க செயல்களை அறிவித்து அதன்படி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு வயது முதிர்ந்தவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். முதியோர் இல்லங்களில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். முதியோர் இல்லங்களை நடத்துகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். வீட்டில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய தாய் தந்தையரை ஒப்புக் கொடுக்கின்றேன். வீட்டில் முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது ஜெபத்தை கேட்டு உமது வார்த்தைகளை கேட்டு உருக்கத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை திடப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. திரு பாடல்கள் ஆண்டவரே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்புகின்றீர். திரு பாடல்கள் 50:15 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களை நோக்கி இருக்கின்றீர். அதே போல் நாங்கள் உம்மை நோக்கி இருந்து உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய வேளையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்றன. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றார், அவருடைய பெயரால் நான் கேட்கும் பொழுது இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் என்கின்ற உறுதியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருடைய கூக்குரலை கேட்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திடுவீராக. ஏனென்றால் எபிரேயர் 13:8 வாசிக்கின்றோம், என்று மாறாதவராய் இருக்கின்றார் என்று. ஆம் தகப்பனே, நீர் மாறாத தெய்வமாய் இருக்கின்றீர். மனிதர்களைப் போல மனதை மாற்றக்கூடிய தெய்வம் அல்ல. நீர் ஒவ்வொரு நாளும் நீர் பிள்ளைகளுடைய குரலை கேட்டு அற்புதங்களை செய்கின்றீர். மகனே மகளே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை விடுவிக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் எய்ட்ஸ் நோயினாலும் கேன்சர் நோயினாலும் நுரையீரல் சம்பந்தமான நோயினாலும் கிட்னி சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமது கிருபையும் இரக்கமும் பலனும் கடந்து வரட்டும். பிள்ளைகள் மீது மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இந்த நாளிலே பெரிய பெரிய காரியங்களை செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ரூபா ரிலாபா சலாபா டராமா ஹராபா ஷராபா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட வல்லமை கடந்து வருவதற்காக நன்றி. அநேக பிள்ளைகளை தொட்டு கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உமது கரத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைக்கின்றீர். ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும்
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.